உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் கார்த்திக். நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் 4 ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எடுத்திருக்கேன். ஓகேங்க. நீங்க எடுத்திருக்க போஸ்டிங்க்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணுங்க? இதுக்கு பிஇ பிஇ சிவில் எலிஜிபிள் அண்ட் ஆல்சோ ஐடிஐயில் சர்வேயிங் எடுத்திருந்தாலே இது ஓகே தான். டிப்ளமோவும் எலிஜிபிள் தான். ஓகேங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன். ஓகேங்க. எப்ப இந்த தேர்வு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க சார்? எனக்கு 2024 சம்திங் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் கிடச்சிது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணுன்றதுனால ஆக்சுவலாக குரூப் 4 படிச்சிருந்தேன். 3 அட்டம் கொடுத்தேன். எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜாப் கிடைக்கல. ஸோ கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக நான் இன்ஜினியரிங் எக்ஸாம் அண்டு சர்வேயிங் எக்ஸாமில் எழுதியிருந்தேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் 2024 வந்து சர்வே டாட்ஸ்மேன், சர்வே கம் அசிஸ்டன்ட் டாட்ஸ்மேன் எக்ஸாம் வச்சாங்க. அதுலேயுமே நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதோட ரிஃப்ளெக்டாக தான் இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். அதனால தான் ஸ்டேட் 4 ரேங்க் எடுத்தேன். ஓகேங்க. இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்க. இது எக்ஸாம் பேட்டர்ன் மீன்ஸ் இது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ட்ரேடுக்கு தனித்தனி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்வேயிங்க்குன்னு ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸ்க்கான சிலபஸ் வந்து செயின் சர்வேயிங், தியோலைட் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், அந்த மாதிரி கரெக்டாக அந்த போஸ்ட் கோடுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்புறம் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் குரூப் 4 குரூப் 2க்கு எப்படி படிக்கிறோமோ அதே சிலபஸ் தான். சைமல்டேனியஸாக ரெண்டுக்குமே பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக போட்டீங்க சார்? நான் டெக்னிக்கலில் 167 போட்டேன் அவுட் ஆஃப் 200க்கு. ஜிஎஸ்ல 68 போட்டேன். டோட்டலாக 235 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பரில் 10 யூனிட் இருக்கும்ல, அது எல்லாமே சர்வே சம்மந்தப்பட்டது தானே, இல்லை சிவில் சம்மந்தப்பட்ட நம்ம படிக்கணுங்களா? இல்லை, 100% சர்வேயிங் தான் இது ஃபுல்லாகவே. ஓகே. இதுவே ஜேடிஓன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேஸ் சிலபஸாக இருக்கும். ஏயும் அப்கிரேட் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சர்வேயிங் ஒன்லி. ஓகேங்க. இது படிக்கிறதுக்கான புத்தகங்கள்லாம் இருக்குங்களா? எல்லாமே யூடியூப்லேயே ஃப்ரீ சோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் சோர்ஸ் தான் பார்த்தேன். ஓகே. மித்ரன் ஸ்ட்ரக்சர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ஃபுல் நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது படிச்சுட்டு அது கண்டினியூஸாக படிச்சுட்டு ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாமே எல்லா நோட்ஸும் கோ த்ரூ பண்ணேன். அந்த ரிவிஷனுக்கு ஃபுல்லாகவே நிறைய சேனல், ஒரு 4-5 சேனல் இருக்குது ஃப்ரீ சேனல்ஸ். எல்லா சேனல்லையும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒரு கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் இந்த ரேங்க் வந்துச்சு. ஓகேங்க. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்க சார்? ஜிஎஸ் வந்து குரூப் 4 படிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆவரேஜாக 70 கொஷின்ஸ் வந்து 100க்கு போட்டுருவேன். அதனால் எனக்கு ஜிஎஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒன்லி டெக்கு ஃபோக்கஸ் பண்ணி என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே. இது இல்லாமல் ஒரு 4 யூடியூப் சேனல் சொன்னீங்களே, வேற என்ன யூடியூப் சேனல்லாம் பார்க்கலாம் இந்த படிப்புக்காக? ஸ்பெஷலி யாருமே நடத்தலை. ஜஸ்ட் ரிவிஷன் வீடியோ மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி போட்டுவாங்க ரிவிஷன் வீடியோ. அதில் வந்து டெர்சாக் இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி சேனலில் கொஞ்சம் சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அண்டு ஸ்பார்க்ஸ் அகாடமிலையும் ரிவிஷன் வீடியோ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் வந்து நான் கீ பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதிக தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ சோர்ஸ் பார்த்துட்டு கொஷின்ஸ் இதை தாண்டி கேட்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்போ எக்ஸாம் எழுதும் போதே நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்ம இன்டர்ன் கிளியர் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இது எப்படி மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்படி நடக்குமா, இல்லை வேற ஒரு நாள் 2 எக்ஸாம் நடக்கும்? ஸ்டார்டிங்கில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபுல்லாகவே மார்னிங் ஆஃப்டர்நூன் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து டெக் பேப்பர் வந்து செப்பரேட் டேட்டில் வைக்கிறாங்க. ஒரு 1 வீக் வந்து ஜிஎஸ்க்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ ஒரு நாளில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிப்பீங்க? டெக்னிக்கலுக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? ஜிஎஸ் பேப்பருக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? மேக்ஸ் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ் மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்னா குரூப் 4லேயே நான் ஆல்ரெடி தரவாக இருந்தேன். டெக்னிக்கல் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணேன் எக்ஸாம் டைமில். இந்த எக்ஸாமுக்கு ஒரு 3 to 4 மந்த் கண்டினியூஸாக படித்தேன். ரேபிட் ரிவிஷன் வீடியோஸ் யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு படிச்சதுனால ஃபுல்லாக டெக் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஜிஎஸ் பொறுத்த வரையும் குரூப் 4 படிச்சதுனால எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியல. மேக்ஸ் கூட எக்ஸாமுக்கு 1-2 days பிஃபோர் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு போவேன். பார்த்துட்டு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல. ஓகே. டெஸ்ட்லாம் போட்டிங்களா ஆன்லைன்லேயே இல்லை? ஃப்ரீ 2 சேனல் வந்து மகேஷ் ஐஎஸ் அகாடமின்னு ஒரு சேனலில் ஃப்ரீயாகவே எக்ஸாமுக்கு முன்னாடி ஆப்பில் கொடுத்தாங்க ஃப்ரீ டெஸ்ட்டு. அதில் எழுதுனேன். அப்போ வந்து எழுதும் போதே 200க்கு மார்க் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதுலேயே 192, 193 வந்துச்சு. அது பார்க்கும்போதே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துச்சு. ரிவிஷன் நிறைய பண்ணதுனால அந்த ஃபியர்லாம் போயிடுச்சு. ஓகே. நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும் தான் ட்ரை பண்ணீங்களா, இல்லை ஜேடிஓ? ஜேடிஓவும் எழுதுனேன். ட்ரை பண்ணீங்களா? ஜேடிஓ ஏயும் எழுதுனேன். இப்போ ஏயும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஜேடிஓ தான் நடந்துச்சு. ஜேடிஓவில் வந்து லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் வந்தபோது ஓவரால் 698 எடுத்தேன். பட் அந்த டைமில் வந்து வேக்கண்ட் வந்து காலி ஆயிடுச்சு.
இந்த டைம் வந்து 219 ரேங்க் எடுத்தோம் ஓவரால் ரேங்க் ஜேடிஓவில். பட் வந்து வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மி, 113 தான் இருக்குது. லாஸ்ட் டைம் 500 இருந்துச்சு, அதனால் கிடைக்கல. பட் இருந்தாலும் இதில் 4th ரேங்க் எடுத்ததும் டக்குன்னு கிடைச்சி ஜென்ரலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வேற சிலபஸ், ஜேடிஓஸ், ஏஇ எல்லாமே வேற சிலபஸ் தான் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் 6 சிலபஸ் வச்சாங்க. 6 சிலபஸ்க்குமே செப்பரேட் போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனி சிலபஸ். ஓகே. நான் ஜேடிஓக்கும் சர்வேக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். அதில் வந்து சர்வே கிளியர் ஆயிடுச்சு. ரிமைனிங் எழுதியிருக்கேன், பட் ஆனால் அதில் ரேங்க் வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்குது, அதனால் அது வரல. இப்போ ஒரே பாதையினாலும் வேற சிலபஸ் படிக்கிறப்ப அது வந்து மைண்ட் இதுவா இருக்காதா? வேற எக்ஸாமுக்கு படிக்கிறது. அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாமும் கிட்ட வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. குரூப் 4லேயே ஒரு 4 to 5 கொஸ்டினில் மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் 2 டைம்ஸ். அதனால வந்து ஃபீல் பண்ண எல்லாரும், நீங்கள் மாற்றி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கனால தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. பட் என்னோட எய்ம் வந்து டக்குன்னு நம்ம ஜாப் கிளியர் பண்ணணும், எந்த எக்ஸாம் வந்தாலையும் அந்த 1 மந்த் இருந்தாலையும் என்னோட 100% எஃபர்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தேன். அதனால என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான ரெக்கக்னேஷன் கிடைச்சு. ஓகே. ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படின்னா, நான் படிக்கிறேன்னு சொன்னபோது ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க, நம்மளால் போய் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியுமா, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டிகிரேட் தான் பண்ணாங்க. ஏஜ் வந்து அப்போது 23 சம்திங் இருந்துச்சு. ஒரு வயசு பையன் வந்து வீட்டில் காசு கேட்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் வீட்டில் கேட்குற சுச்சுவேஷன் இல்லை. அதனால் நான் வேலைக்கு போயிட்டு அந்த அமௌண்ட் வச்சுட்டு லைப்ரரிக்கு போயிட்டு கண்டினியூஸாக படித்தேன். வீட்டில் படித்தா டிஸ்ட்ராக்ட் ஆகுது அதிகமாக. லைப்ரரிக்கு போனால் நம்மள மாதிரி காம்படிட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கே நல்லா படிக்கணும், இந்த டைம் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஓகே. இப்போ வீட்டில் ஹாப்பியா வேலை வாங்கினதுக்கப்புறம்? இதுவரையும் சப்போர்ட் பண்ணாதவங்க நான் கிளியர் பண்ணேன்னு சொன்னதும் கவுன்சிலிங் வரையும் வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே. படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால், ஏஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி டைம் ஒரு 20, 21 அந்த மாதிரி ஏஜில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஓனாக தான் படித்து கிளியர் பண்ணுவேன். இன்ஸ்டியூட் போகாமன்னா தயவு செஞ்சு படிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து டைம் ரொம்ப டிலே ஆனாலையும் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ரொம்ப ஏஜ் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இல்லை நம்ம டக்குன்னு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னோட பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாதான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாம் பற்றி ஒரு அவேர்னஸ் டக்குன்னு கிடைக்கும். நம்ம அடிபட்டு உதப்பட்டு ரொம்ப லேட்டாக அந்த எக்ஸாம் பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணால் 1 or 2 இயர்லேயே கிளியர் பண்ணிடலாம். அவங்க கொடுக்குற சிலபஸ், அவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாவே எப்பேற்பட்ட எக்ஸாம் தான் கிளியர் பண்ணிடலாம். எனக்கு இந்த டிலேக்கு மெயின் ரீசன் வந்து இன்ஸ்டியூட் போகாமல் ஓனாக படித்ததுனால தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனாலையும் ஃபைனலாக என்னோட கோல் அச்சீவ் பண்ணிட்டேன். அது ரொம்ப இதாக இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அடுத்த லெவல் எக்ஸாம் ஜேடிஓவும் இதே பே ஸ்கேல் தான். இருந்தாலும் நான் ஏஇ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 month தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதுவும் நல்லா பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே. இந்த ஃபோட்டோ எடுத்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க? அது இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நான் பட்ட அவமானத்துக்கு கிடைச்ச பலனாக நினைக்கிறேன். ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இன்னும் படிச்சுட்டு இருக்கான், ஏஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடில் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நான் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ் மட்டும்தான், எதுவுமே கண்டுக்க மாட்டேன். எது சொன்னாலையும் ஒன்லி என்னோட வெப்பனாக வந்து நான் எஜுகேஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டு ஸ்டடீஸ் தான் கொடுத்தேன். அதான் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லிட்டு அது படித்து நிரூபிச்சு பின்னாடி தான் தெரியுது. வாய் வார்த்தையே சொல்லாமல் நிரூபிச்சு காட்டும் போது தான் தெரியுது. ஓகே. அடுத்த ஆண்டு நீங்கள் ஏஇ ஆக என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.